कल्पितकल्पोऽयं प्रत्यर्थी கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் செப்டம்பர் 30 2024 திங்கட்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் திருநாள், பூரம் நட்சத்திரம், சிம்மராசி, திரையோதசி திதி தேய்பிறை. மகர ராசி அல்லது மகர லக்னம். அதுலேயுமே இன்றைய நாள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க. முதல் விஷயம் மன நிம்மதி இருக்கும். ரெண்டாவது, எந்த விதமான சின்ன குழப்பங்களாக இருந்தாலும் வராமல் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். பூர நட்சத்திரம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு, சிம்ம ராசியில் கனெக்ட் ஆகும். சனி வக்ர பார்வையில் சந்திரன் தொடர்பில் வருகிறது. பேசிக்கலாக அது சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருக்குன்னா சுக்கிரன் இன்றைய நாள் நல்லா இருக்கார். ஆக்சுவலாக துலாம் ராசியில் நல்லா பிரைட்டாக உட்காந்துருக்கார், தன்னுடைய வீட்டிலே உட்காந்துருக்கார். அதனால் பெரிய ஒரு பாதிப்புகள்னு சொல்ல முடியாது. ஆனால் பெண்களுக்கு கொஞ்சம் மனக்கவலைகள், தேவையில்லாத சிக்கல்கள்லாம் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுறது கவனம் தேவை. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா பேருக்கு உதவிகள் தானாக தேடி வரக்கூடிய நாள். ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்கள் காலெடுத்து வைக்கும் பொழுது கூட அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறக்கூடிய பிராப்தம். பொதுவாகவே பெண்கள் உங்கள் கூட நல்ல ஒரு பாசத்தோடையும் இணக்கத்தோடையும் ஹெல்ப் பண்ணுங்கிற மனப்பான்மையோடும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். விசாலாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் சொல்லலாம். ஏன்னா பொதுவாக பப்ளிக் கனெக்ட் ஆகக்கூடிய பாவகங்கள் அப்படின்னு சொன்னால் 4, 7 கூடிய பாவகங்கள். 4ஆம் பாவகத்தில் பொதுவாக சந்திரன் உட்காந்துருக்கிறது. இன்றைய நாள் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ரொம்ப சௌக்கியமான நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். அதுலேயுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக காலபுருஷனுக்கு 7ஆம் வீடாக இருக்கனால காசு பணத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நல்ல ஒரு ஃப்ளோ ஆஃப் இன்கம் இருக்கும். வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, அழகு ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் பெண்களுக்கு நல்ல ஒரு பணவரவுகள் வரக்கூடிய, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வலிமைங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய நாள். முதல் விஷயம் அதுதான். ஏன்னா சந்திரன் எந்த நட்சத்திரம் சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய விஷயங்களில் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல், எந்த ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம் பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்துல பொதுவாக சந்திரன் இருக்கும்பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க மன குழப்பத்தை கொடுக்கணும். ஆனால் நின்ற நட்சத்திரம் தான் வேலை செய்யும். அது சுக்கிரனாக இருக்கிறதுனால மனசில் ஒரு ஈஸி கோயிங் மென்டாலிட்டி இருக்கும். லக்னத்தில் செவ்வாய் இருந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாலும் மனசுங்கிறக்கூடிய ஸ்தானம் நல்ல ஈஸியாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களால் எடுத்து செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு ஒரு பிரயாணத்தின் மூலியமாக சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். உமா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். இன்றைய நாள் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திரன் தொடர்பு வருகிறது. அது மட்டும் கிடையாது, காலபுருஷனுக்கு 5ஆம் வீடாக இருக்கனால குடும்பத்தில் யாருக்காரு உடம்பு பாதிப்புகள் இருந்தாலும் அது சரியாக போயிடும். ஏன்னா 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம்னா இயற்கையாகவே அது உடம்பு பாதிப்புகள் சரியாகக்கூடிய பாவகம்னு சொல்லுவோம். அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க. சந்தோஷமான செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நாள். எல்லாத்துலேயுமே ரொம்ப பக்குவமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். பெண்களுக்கு அபாரமாக இருக்குது. காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். எந்த காரியத்திலையுமே பெரிய வெற்றி உண்டு. எந்த விஷயத்திலையுமே நேர்மையாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் உண்டு. மனோதிடம் உண்டு, தன்னம்பிக்கை உண்டு. எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஏன் கிளாரிட்டி இருக்குன்னா, லக்னத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரனாக இருக்கிறதுனால ஒரு விஷயத்தில் இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள். உடம்பு ஆரோக்கியமான எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு பெண்கள் மூலியமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ரங்கநாயகி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஆகக்கூடிய நாள். நிறைய அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாள். ஆனால் ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப சந்தோஷத்தை காண முடியும். சில நாட்களில் பிரயாணங்கள் மூலியமாக சந்தோஷத்தை காணக்கூடிய நாள். அந்த மாதிரி நாட்கள் இது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பல விஷயங்கள் பண்ணுவீங்க. இன்னொன்று லக்னத்துக்கு குரு பார்வை இருக்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கறது. அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா முயற்சிகளும் வெற்றியடையக்கூடிய நாள். ஏன்னா லக்னத்திலே சுக்கிரன் நல்ல பலமாக உட்காந்துருக்காரு. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு. எல்லா காரியங்களிலும் வெற்றி வேண்டும் அப்படின்னு நம்பக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக இன்றைய நாள் ஏற்படும். ஏன்னா லாபத்தில் சுக்கிரன் உட்காந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணிக்கும் பொழுது, லக்னத்திலே சுக்கிரன் இருக்கும் பொழுது எல்லாத்துலேயுமே லாபம் தான். நிறைய பேர் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஃபேமிலியில் குழந்தை பிராப்தத்துக்காக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது பாசிட்டிவ் ஆகிறது. அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மனசங்கல்பம் வந்து நிறைவேறது, குழந்தைகள் நல்லா இருக்கிறது, எதிர்பாராத நல்ல விஷயங்களுக்கு போயிட்டு வர்றது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனை பார்த்து பேசும்பொழுது சார்ட் அவுட் ஆகிடும் இன்றைய நாள். ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு, மனசுக்குட்படக்கூடிய வீடு. கலைகள் சம்பந்தப்பட்ட தொடர்புகள், கலைகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு இன்றைய நாள் ஏற்றங்கள் கொடுக்கும். விருச்சிகத்துக்கு அமோகமாக இருக்கு இன்றைய நாள். பெரிய காரியங்களில் வெற்றி, தெய்வ அனுகிரகத்தோட வெற்றி, ஒரு அம்மனுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால பச்சையம்மனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணும் பொழுது அந்த பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். 9ஆம் இடம்னா அது பேர் பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த பாக்யஸ்தானம் நல்ல வெற்றியை கொடுக்கறது. அதனால் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. ஃபேமிலியில் பாண்டிங் நல்லாயிருக்கும். எடுத்த காரியங்களில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். நிறைய பேருக்கு உடம்பு ஆரோக்கியங்கள் நிவர்த்தி ஆகும். நேர்மையாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த காரியத்திலையுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். அதுதான் அதில் பெரிய ஒரு சக்ஸஸ். ஏன்னா ஒரு நாள்லையுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுங்கிறது பலவிதமான டிஃப்ரெண்ட்டாக பிரச்சனை வந்தாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகள் பெருசாகாமல் ஈஸியாக சார்ட் அவுட் ஆகக்கூடிய நாள். அதனால் தைரியமாக இருக்கலாம். ஒரே விஷயத்தை தான் இன்றைய நாள் முடிஞ்ச வரைக்கும் 8ஆம் இடம் வேலை செய்யும்போது ஒரு லெவலுக்கு மீறி கீழே இறங்கி எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நல்லா இருப்பீங்க. ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பணவரவுகள் தாராளமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 7ஆம் இடம்னா கலத்திரஸ்தானம். அதில் சனி வக்கர பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே சிக்கல்கள் வரலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய வியாபாரிகள் மூலிமா சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம். கிளைண்ட் இஷ்யூஸ் வரலாம். ஆனால் அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகும். பயப்பட வேண்டியதில்லை. ஏன் சார்ட் அவுட் ஆகும்னா சுக்கிரன் தன்னுடைய வீட்டில் துலாத்தில் பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால பாதிப்புகள் கிடையாது.
ஏன்னா தைரிய வீரியஸ்தானம் ஆக்டிவேட்டாக இருக்குது. நம்ம 3, 7, 11 கூடிய பாவகங்களில் எந்த ஒரு பாவனைனா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். அதனால் பயப்படாமல் இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே எடுத்து முடியும். ரொம்ப முக்கியமாக சுப்பிரமணிய புஜங்கம் இருந்தால் படிங்க, பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்தர காரகன்னு சொல்லுவோம். கலத்தர ஸ்தானம், அந்த கலத்தர ஸ்தானம் இன்றைய நாள் நல்ல ஆக்டிவாக இருக்கிறது. எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறக்கூடிய ஜெயப்பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம். லக்னம் வந்து ராகு தொடர்புகளில் கொஞ்சம் விபரீதமாக பிரம்மாண்டமாக எடுத்த பெரிய பெரிய முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணணும், தனியாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொடுத்தாலும், ருடம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா மீனத்திலிருந்து அது காலபுருஷனுக்கு 5ஆம் வீடாக இருக்கனால உடம்பு பாதிப்புகள் முற்றிலும் விடுபடக்கூடிய நாள். நிறைய பேர் கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். மன சந்தோஷம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நாள். காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம் சிம்மம், 2வது மேஷம், 3வது தனுசு. மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோணகுண் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.